ஹலோ வணக்கம். இது வந்து பேசும் படம் பாட்காஸ்ட். மணிரத்னம் ரெட்ரோஸ்பெக்டிவ்ல நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் வந்து 2013 ரிலீஸ் ஆன கடல். ஸோ என் பேர் சுப்புடு, சியாட்டில் இருந்து. வணக்கம், என் பேர் ஹேமந்த், சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவிலேருந்து. கடல் அப்படின்னோடனே வந்து இந்த படம் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணப்பட்டு பயங்கரமாக ஒரு பெரிய ரீசெண்ட் டேஸில் மணிரத்னமோட பிக்கஸ்ட் ஃப்ளாப்னு சொல்லலாம். பட் இந்த படம் வெளிவந்தபோது வந்து February 1st, 2013. இந்த படம் வெளிவந்த வருஷம் வந்து வெளியான மற்ற படம் வந்து எதிர்நீச்சல், சிவகார்த்திகேயனோட முதல் படம் ஆர் ஆஸ் அ ஹீரோ, மரியான், அதுக்கப்புறம் சூதுகவும். ஸோ ஒரு நியூ அலை வந்துட்டு இருந்த சமயம். மணிரத்னம்க்கு வந்து அப்போ வயசு வந்து வாஸ் 56 years old. அண்ட் இந்த படம் வந்து ராவணனுக்கு அப்புறம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் வந்த படம். அதாவது ராவணன், கடல், அதுக்கப்புறம் ஓகே கண்மணி. மணிரத்னம் ஆஸ் யூ நோ இஸ் நோன் ஃபார் ரீடெல்லிங் எபிக்ஸ் ஆர் எதர் ஹி ரீடெல்ஸ் எபிக்ஸ், இல்லைனா வந்து கண்டெம்பரரி விஷயத்த, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்த, நடக்க போகிற மாதிரி இருக்கிற விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணி படம் எடுக்கிற ஒரு வெரி நியூஆன்ஸ்ட் ஃபிலிம் மேக்கர். இதுதான் வந்து மணிரத்னத்தோட முதல் படம் தட் இஸ் கோஸ் இன்டு ப்ராப்பர்லி இன்டு பாரதிராஜாஸ் டெரிட்டரி. இப்போ எப்படி கடலோர கவிதைகள் இல்லைனா வந்து அலைகள் ஓய்வதில்லை அந்த மாதிரி பாரதி ராஜாவால் மட்டுமே காட்டப்பட்ட ஆர் ரொம்ப பிரபலமாக காட்டப்பட்ட அந்த கிராமத்துக்கு how does a movie maker or a film maker like Maniratnam can go situate himself there அப்படின்னதுக்கு ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நிறைய படத்தில் மணிரத்னம் has gone and shot in villages, right? பட் ஆனால் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வேர் இட்ஸ் ப்ராப்பர்லி சிச்சுவேட்டட். இது வந்து ஒரு கோஸ்டல் ஃபிஷிங் வில்லேஜ் படம் அப்படின்னே உங்களால் சொல்ல முடியும். அப்படின்னா அது கடல் தான். இதில் வந்து ரொம்ப மணிரத்னத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து வாஸ் ஜெயமோகன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன் சொல்லிட்டேன் முதல்ல, பட் ஃபேக்டை சொல்லணும்னு வந்தேன். பட் ஒப்பீனியன் வைஸ் திஸ் இஸ் ஜெயமோகன்ஸ் பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா ஈவன் டில் டுடே இஸ் 2025. In spite of பொன்னியின் செல்வன் ஆர் நான் கடவுள், considering all the films, this is properly the first film that that is the biggest contribution of Jaymohan. ஏன்னா இது வந்து ஒரு as usual எப்போவுமே சுஜாதா பண்ணுற மாதிரி மணிரத்னம் has requested Jaymohan to write the story and then write the screenplay. and இந்த படத்தோட ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி is basically all the dialogues. So for the first time Maniratnam is relieved of his writing duties அப்படின்னு சொல்ல முடியாது, பட் something like that னு வச்சுக்கோங்களேன், where he can fully focus on டைரக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு படம். அண்ட் ஹவு டிட் தட் டர்ன் அவுட் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வில் ஆஸ்க் த யூஷுவல் கொஸ்டின் அண்ட் வில் ஸ்டார்ட் தேர். ஹேமந்த், எப்போ படம் பார்த்தீங்க? வாட் இஸ் யுவர் தாட் வென் யூ வாட்ச்ட் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் வாட் இஸ் யுவர் ரிவ்யூ ஆஃப் த ஃபிலிம்? தியேட்டரில் பார்த்தேன் நான். இங்கே தான் பேரியாவில் தான் பார்த்தேன் நான். அண்ட் படம் வந்து இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மணி. நீங்கள் சொன்ன மாதிரி லாங்கர் டயலாக்ஸ், ஓப்பன் ஸ்பேசஸ், வெரி பிரைட் சினிமாட்டோகிராஃபி. அது ஒரு மணிரத்னம் படம் மாதிரி, டிப்பிக்கல் மணிரத்னம் படம் மாதிரி இல்லை. பட் ஐ திங்க் டுவர்ட்ஸ் தி செகண்ட் பார்ட் ஆஃப் த மூவி ஐ ஸ்டார்டட் ரியலி கெட்டிங் அவுட் ஆஃப் த மூவி. அந்த நேரத்தில் எனக்கு ஏன்னு புரியல. பட் கடைசியில் அன்பில் அந்த பாட்டு வரும்போது அது லைக் நாட் ஈவன் லைக் ஐ டென்ட் ஈவன் கேர். லைக் யூ சப்போஸ் டு ரைட் தட் சாங் சப்போஸ் டு பி a very key post climax resolution for the whole movie அப்படின்ற மாதிரி it was positioned. but I didn't like அந்த தேடல இருந்து கிளம்பும்போது எனக்கு வந்து அது சுத்தமாக வந்து சிங்கே ஆகல. I was like I dropped out of the story a while ago. And that was what I thought was like like just like many people, most people, சில மேதாவிங்களாம் வந்து ரொம்ப அழகு அப்படி இப்படின்லாம் பார்த்து இன்னொன்னும் எழுதுனாங்க அதை பற்றி. நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு ஆர்ஜே பாலாஜி மாதிரி நம்மளுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லப்பா, நான் எவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் ஆர்ஜே பாலாஜி's review was like such a phenomenal hit that everyone was just talking about that review. And it kind of like also worked with most people because he was with Big FM, right? And the review went viral because most people didn't go into the movie as much as Maniratnam or Jaymohan wanted to. நான் இதோட நிறுத்திக்கிறேன்.
ஓகே, ஓகே. எனக்கு வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ரிவ்யூ. நீங்க மேதாவின் சைட்ல வேற என்னைய குத்தி காட்டுற மாரி நான் இல்ல சொல்றீங்க. ஐ டோன்ட் நான் இல்ல இல்ல மேதாவின் நல்ல டேர்ம்ல சொல்லியிருந்தா கூட நான் கிரெடிட் எடுத்திருப்பேன். நீங்க சர்காஸ்டிக்கா சொன்னதுனால நான் எடுத்துக்கணுமா வேணாமான்னு அப்ப யோசிக்கிறேன். I didn't realize. I don't remember what you reviewed Yeah, yeah. about the movie, but ஐயோ! ஐ ஸ்டாண்ட் பை வாட்டெவர் ஐ ரோட் எக்ஸெப்ட் ஃபார் ஒன் லைன். பட் அந்த படம் பார்த்தபோது நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் இங்க தான் யுஎஸ்ல பார்த்தேன் அந்த படத்த. ஸோ இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்ட் ராம்னு ஒருத்தர், நாங்க 2 பேர் தான் படம் போயிருந்தோம். ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தோம். ஓ மை காட்! அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஓ மை காட் வாட் இஸ் கோயிங் ஆன், இப்படி ஒரு படமா, இவ்வளோ ஒரு டார்க் மணிரத்னம் ஃபிலிம் பார்த்ததில்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது வந்து there's a shade of ஜெயமோகன் தேர். பட் மணிரத்னம் படம் இவ்வளோ ஒரு இட்ஸ் காட் அன் நாவல் ஆஸ்பெக்ட் டு இட். நாவல் மாதிரியே இருந்தது. நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம். இன்டர்வெல்ல லைட்டு போடுறாங்க. லைட்டு போட்ட உடனே முன்னாடி உட்காந்து இந்த பையன் என்னை பார்த்து திரும்புறாரு. எழுந்து போறாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு. நானும் அப்பவும் அந்த பையன் என்னோட பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டோட நான் பேசிட்டு மை காட் பயங்கரமா இருக்குல்லன்னு பார்த்தா இந்த பையன் அவன் பார்த்துட்டு டேய் என்னடா படம் மொக்க மாதிரி இருக்குது அப்படின்றான். எங்களுக்கு வந்து நாங்க 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டோம். ஓ மை காட் நம்ம தான் மைனாரிட்டி போல இருக்குது. நிஜமாவே எனக்கு படம் பிடிச்சிருந்தது. சோ உங்க முன்னாடி உட்காந்துருந்தாரு இல்லையா அந்த ஃப்ரெண்டு, அவர் வந்து உங்க கூட ஒரு பாட்காஸ்ட்ல உட்காந்து பேசினாருனாக்க அவருக்கும் உங்களுக்கு எப்படி கான்வர்சேஷன், அதுதான் இந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்கட்டும். தட்ஸ் ஓகே. நான் வந்து மேதாவிலாம் இல்லை. ஆனா நிஜமாவே வந்து எனக்கு இந்த படம் வந்து இதுல நிறைய தப்பு இருக்குது, நிறைய ஹோல்ஸ் இருக்கு. அண்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இட். ஸோ இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் ஆஃப் மணிரத்னம் பை எனி மீன்ஸ், ரைட்? நான் அதை இந்த படத்துக்கு நான் முட்டு கொடுக்கவும் வரல. கடலும் 120 ரூபாயும்னு ஆர்ஜே பாலாஜி பேசினதை பார்த்து எனக்கு ரொம்ப கடியா தான் இருந்தது. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, டு அ பாயிண்ட் வந்து நான் இது முன்னாடியே இந்த இதுல சொல்றேன். ஐ வென்ட் டு ட்விட்டர் when he made his first movie LKG and I said I tagged him and I said இப்போ will you if you were to revisit the Kadal review what would it be, and he blocked me. Okay, I'm okay with that he blocked me. In fact block பண்ண ட்விட்டர்லயே block பண்ண ஒரே மனுஷன் அவர் மட்டும் தான். என்ன நான் அந்த அளவுக்கு நல்லவன். ஓகே இல்ல நான் கரெக்ட். I know you don't confront people other than a couple of other people that I know, but you generally don't like put people in a corner. So இல்ல, but anyway, more disappointing is his reaction, which is like அவர் பேசுறதெல்லாம் பார்த்தாக்க நான் ரொம்ப தாராளம்டா, நான் வந்து யார் வேணா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, யார் வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு you can't block people for such a I find it very. But I also understand him. ஏன்னா there is no, அவர் வந்து கொஞ்சம் he said he had some distressed and with mentally disappointed with so many feedback coming in. So கொஞ்சம் அவரு பல்கா பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் ஏதாவது ஆயிருக்கலாம். So I give him the benefit of the doubt. But நான் என்ன சொல்ல வரேன்னா admin ப்ளேம் பண்றோம். அவங்க யாரோ அந்த சைடுல வந்து பண்ணிருப்பாங்க, ஓகேவா நம்ம அங்க. எனக்கு என்னன்னா எனக்கு அந்த ரிவ்யூ ரொம்ப ஹிட் ஆச்சு. ஏன்னா that was நீங்க சொன்ன மாதிரி it was so popular and more than 5 people copied me and said நீ மட்டும் தான் புலம்பின்னு இருக்கிற இந்த ரிவ்யூவை பாரு, and they all vibed with that review. It was viral. Nothing wrong with it. It went very viral at that time. The audio file was the first time I think people were sharing it on social media or WhatsApp, and அதெல்லாம் வந்து pick up ஆச்சு அப்போ பயங்கரமா. So it went completely viral at that time. Right. இந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு கதை மாதிரி குட்டியா ஒன்று சொல்லணும்னா, இது வந்து ஒரு டிராமா ஃபிலிம் செட் இன் கோஸ்டல் ஃபிஷிங் வில்லேஜ். ஒரு கடல் சார்ந்த ஒரு மீனவர் இதில் இருக்கிற அந்த ஒரு கிராமத்தை பற்றின கடை. அந்த கிராமத்தில் இருக்கிற 3 பேர் எஸ்பெஷலி சாம் பெர்னாண்டோ அப்படின்ற ஒரு ஃபாதர், அப்புறமா வந்து பெர்க்மென்ஸ் அப்படின்ற ஒரு அவங்களே சொல்கிற மாதிரி மேசக்காரன் அப்படின்னு சொல்கிற மீனவ இனத்தை சார்ந்த பெரிய தொழிலதிபர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர். அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்கிற ஒரு அநாத சிறுவன், அதாவது தாமஸ் அப்படின்ற பையன். அவங்க 3 பேருக்கு நடக்கிற ஒரு குட் வெர்சஸ் ஈவில், சாத்தானுக்கும் கடவுளுக்கும் நடக்கிற சண்டைக்குள்ள மாட்டிட்டு இருக்கிற இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆர் அவனோட லைஃப்ல ஏஞ்சலா வர பியாட்ரிஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு. அவங்க 4 பேரை பத்தின கதை. இட் டாக்ஸ் அபவுட் ஃபெய்த், salvation, redemption, அப்படின்னு ரொம்ப டீப்பர் biblical themes. Again, going back to the background of Jaymogan, which he himself has written several books and talked about it in deep கட்டுரைகள் and all that. இது வந்து அவரோட பிளே கிரவுண்ட். அண்ட் அந்த பிளே கிரவுண்டில் நம்மளுக்கு வந்து டயலாக்ஸால் நம்மளை அந்த இடத்துக்கே கொண்டு போய் வச்சது தான் வந்து இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் ஆல்சோ அ லிட்டில் பிட் ஆஃப் அ மைனஸ். அதையும் ஏன்னு சொல்லிட்டு தென் I'll pause. ஏன்னா இந்த படத்துக்கு
இந்த படத்தை நிஜமாவே யாராவது ஒருத்தங்க தமிழ் சப்டைட்டிலோ இல்லை இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்த்துருந்தாங்களோ இந்த படம் இன்னும் டீப்பராக புரிஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு அப்போவே வந்த எண்ணம். இப்போவும் அதே தான், அந்த எண்ணம் தான் இருக்குது இப்போ மனசில். ஸோ வில் பாஸ் தேர் ஹேமந்த். ஸோ நம்ம லெட்ஸ் டாக் அபவுட் த ஸ்டோரி ஹேமந்த். வாட் வேர் யுவர் தாட்ஸ்? உங்களோட ஐடியா ஆஃப் த ஸ்டோரி என்ன? வாட் டிட் யூ கெட் அண்ட் வாட் டிட் யூ நாட் கெட் அவுட் ஆஃப் இட்? ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபைட் பிட்வீன் குட் அண்ட் தி ஈவில். நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். நான் இங்கே நம்ம கதையை எழுதுறது ஒரு விஷயம், சினிமாவுக்கு எழுதுறது வேற விஷயம். ஸோ ஐ திங்க் தெர் வாஸ் அ ஸ்ட்ரகிள் பிட்வீன் த டூ. யூஸ்வலாக மணிரத்னம் படத்தில் அது தெரியவே தெரியாது, ரொம்ப ஈஸியாக டிரான்ஸ்லேட் ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் வெர் இஸ் அடாப்டட். ஸோ இங்கே வந்து ஐ திங்க் சுஜாதா வாஸ் நோ மோர் இல்லையா? ஸோ இவர் வந்து இவர்கிட்ட இவரோட கதையை ஜெயமோகன் கிட்ட அந்த கதையை கேட்கிறாரு. ஸோ ஜெயமோகன் ரோட் அபவுட் 200 பேஜ் ஸ்டோரி ஏதோ ஒன்று எழுதிட்டு அதை வந்து he also expressed interest in screenplay writing. முக்கியமான விஷயம். And he was not a screenwriter, and he's not at the same not with the same finesse as Sujata. நீங்க கல்லால் அடிச்சா ஏதாச்சும் பரவாயில்ல, இல்ல அது ட்ரூ ஸ்டேட்மென்ட் தான். அது அப்சல்யூட்லி a true statement. ஏன்னா he's more of a story writer, more of a observationalist, more of a என்ன சொல்றது, ஒரு 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 பயங்கர ஹிஸ்டாரிக்கல் அப்சர்வர். அவர் அந்த விதத்துல வந்து ஜெயமோகனை தொட்டு கூட முடியாது. நான் வந்து I don't want to pretend like I've read all his books or anything, but I want to read a section of what he said, the Hindu, at that time. And this is after the movie's made, not before the movie, not after he wrote the story. So அவர் வந்து Hindu சொன்ன விஷயம் என்னன்னாக்க, Kadal narrates the story of a wounded boy who is transformed or elevated to a higher spiritual plane by a girl called Beatrice, who comes into his life. It is a film on to youngsters from the fishing community. Okay. Later on he says the movie's theme is about how it takes just one step or action to turn a man into God, but it takes several steps to turn a man into the devil. Okay. So the second part is interesting, but first part, which is it's a story of a wounded boy. How much of that wounded boy was finally in the story, in the movie, was my biggest challenge. Okay, and he kind of gave this away by saying, yes, that would have been great, but that didn't happen here. எனக்கு இந்த கதை நான் சொல்றது அதுதான். Translating to screen is a very, very dangerous occupation. நீங்க கொஞ்சம் பேலன்ஸ், லைக் it's like cooking something very, very new, and it could go amazingly well or it could go in a different direction. But அந்த எஃபர்ட்டை பாராட்டணும். ஆனா இங்க என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் the movie's biggest challenge was the focus shifted literally towards good and evil to a point where Father Sam and Massacre or Bergman, இவங்க ரெண்டு பேரோட கதையா மாறிச்சு அது. It's a fight between the two people, like two polar opposites, heavily, very well acted characters took center stage, and then they pushed the boy and the girl back, to backstage, literally. ஏன்னா ஸ்கிரீன் டைமும் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து பயங்கரமா கம்மி தான், ரொம்பலாம் கிடையாது. Within whatever screen time that they had, this was possibly one of Maniratnam's worst decision when it came to casting. Chemistry suttama illa. You can have like 2 minutes of these two characters. It could have worked wonder if they had a good chemistry. That kid, Radha's daughter, Tulasi Nair, she was like completely lost at sea. And I'm not trying to be absolutely right with words. Yes. She is lost, and she is supposed to be a very angelic, மண்ணால குன்றிய ஒரு குழந்தையா தான் இருக்கணும். தவிர she's not even ஒரு young woman, அது என்ன சொல்லுவாங்க, grown woman. She was supposed to be that. She didn't come across as that at all. Like she tried really hard, and that kind of is the. Meanwhile, Gautam Karthik was really good actually. He played the character to the T. But இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து I couldn't see that them coming together in a way that
you wanted me to in this movie. Yeah, அது வந்து ரொம்ப ரொம்ப critical. Meanwhile, Arjun and Arvind Swamy are eating up their character like anything, and they became like the central figures. எனக்கு தோணுச்சு. இல்ல, அது அது உண்மைதான். நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றது. ஏன்னா என்னோட பெரிய புஷ்பேக் ஆன் த ஃபிலிம் வாஸ் இட் வாஸ் மார்க்கெட்டட் ஆஸ் இட் வாஸ் தேர் லவ் ஸ்டோரி. Correct. யூனோ நம்ம வந்து மூங்கில் தோட்டம், அதுக்கப்புறம் நெஞ்சுக்குள்ள, எல்லா இந்த சாங்ஸும் மாதிரி இந்த மாதிரி போட்டு 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 இட் வாஸ் மார்க்கெட்டட் as though it's their story, correct. while it's really about the boy getting stuck between the good and evil, but the story focused on their He became secondary. யா அவங்களோட கதையா மாறிடுச்சு. நான் ஒத்துக்கிறேன். அதுதான் பெரிய தப்பு அந்த படத்திலேயே. ஐ எம் நாட் கோயிங் டு யார் ஹீரோ? Like tell me who's the main character in this movie? இது அதுக்கு டைரக்டா ஆன்சர் பண்றதுக்கு ஐம் நாட் ஆன்சரிங் அ கொஸ்டின் வித் அ கொஸ்டின், பட் ஐம் ஆன்சரிங். பட் ஐ வாண்டட் டு சே இஸ், ஒரு குட் எபிக் இஸ் ஆல்வேஸ் லைக் தி சேம். தெர் இஸ், இப்போ நீங்க பொன்னியின் செல்வன்ல யார் ஹீரோன்னா, மணிரத்னம் டுக் த கோல் ஆஃப் கரிகால சோழன் இன் திஸ் ஃபிலிம். பட் அந்த புக்ல பாத்தீங்கன்னா வந்தியத்தேவன் சில தடவை ரொம்ப நல்லா இருப்பான், பெரிய பழுவேட்டரையர் ஒரு தடவை. ஸோ ஒரு நல்ல எபிக் வந்து இட்ஸ் மியாண்டரிங் பை நேச்சர். Absolutely right. ஹோமர்ஸ் ஆடிசில பாத்தீங்கன்னா ஹோமர் வந்து காணாமே போயிடுவான். பேரே வந்து ஹோமர்ஸ் ஆடிசி, ஆனா ஹோமர் அந்த கதையிலேயே கிடையாது. That's what I'm saying. ஏன்னா அது வந்து creates a world and then it goes around it and comes. It's about the world. It's not about the hero per se, right? And the hero is just part of the whole thing. I'm really interested how Coen brothers are going to adopt this for the screen. ஏன்னா நீங்க சொல்றது absolutely right. பொன்னியின் செல்வன்ல they said okay, இது வந்து ஒரு பொத்தாம் புதுமா ஒரு Christopher Nolan. Oh, sorry, Nolan. Yeah. Okay, Avish, that's fine. yeah, Nolan's making Odyssey. I'm so much looking forward to it, but yes. So நீங்க சொல்ற அதேதான். So கரிகால சோழனை வந்து நீங்க ஒரு மெயின் கேரக்டரா மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு ஃபோக்கஸ் வந்தது. ஒரு கதை இருக்கு. கல்கில பாத்தீங்கன்னா அந்த 2198ல பாத்தீங்கன்னா அது கல்கி there is a character. Okay, மத்த எல்லாரும் வந்து சுத்தி இருந்தாலும் you have to fight for that one character. You need to be behind one character. Unfortunately, that's the thing with movies. அதுதான் நான் சொன்னேன். Writing for a book is different. Writing for a movie is different. Yes. இந்த படத்துல ஜெயமோகன் had a bigger hand எனக்கு அப்படின்ற ஒரு டவுட் வருது எனக்கு. No, டவுட்டே இல்லை, அது கிளியர். ஏன்னா அகைன் மணிரத்னம் ரொம்ப கிளியரா சேஸ், ஐ எம் டைரக்டர் இன் திஸ் ஃபிலிம், ஐ எம் நாட் த ரைட்டர், விச் ஹி ஆல்வேஸ் ஹஸ் செட். எனக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு கதை எழுதி கொடுத்தாங்கன்னா நான் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு. And he did take it up on him, and because I like the fact that Maniratnam didn't pretend I can write any story. Na Thoothukudila irundhan, I can write it. He didn't pretend. At least he didn't go there, and he took the help and he went with that. Okay. But அந்த meanderingness வந்து அந்த படத்துல இருக்கு, ஆர் அது வந்து இட்ஸ் மார்க்கெட்டட் ராங்லி. ஐ அக்ரி. பட் உங்களோட ஒரு பாயிண்ட் நான் ஐ வாண்ட் டு டெல் யூ. இந்த படத்துல மொத்தம் 4 ஹீரோயின். அதுக்கப்புறமா தான் துளசி நாயர் வந்து சேர்ந்தாங்க. ஆக்சுவலா அக்ஷரால் ஆரம்பிச்சு, தென் ஐ திங்க் இட் வென்ட் டு ஜான்வி கபூர், தென் வென்ட் டு சோனம் கபூர், தென் சமந்தா லிட்ரலி ஆக்டட் இன் த ஃபிலிம். அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போய் ஆல்மோஸ்ட் as like the last thing they placed துளசி நாயர். Unfortunately, I opinion நான் குயிக்கா சொல்லிடுறேன். If Samantha was in this movie, it would have been a different movie altogether. Possible. Yeah, I'm 100% willing to not to diss on the other 3 people or 4 people. I'm just this is நீங்க எனக்கு தெரியாது. இருக்கலாம், கண்டிப்பா இருந்திருக்கலாம் ஹேமந்த். ஏன்னா we don't know the possibility. பட் எனக்கு வந்து எனக்கு மணிரத்னம் மேலையும் ஜெயமோகன் மேலையும் தான் கோவமே தவிர நாட் ஆன் துளசி நாயர். ஏன்னா இது ஒரு மாதிரி ரெண்டுங்கட்டானா இவங்க வந்து அந்த பியாட்ரிஸ்க்கு வந்து we understand அவங்களுக்கு இருக்கிறது PTSD. லிட்ரலா இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து ஒரு மென்டலி டிசேபிள்ட் பர்சன்லாம் ஒன்றும் கிடையாது, அப்போ ஆர்டிஸ்டிக் பர்சன்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஷி பேசிக்லி சா வாட் ஹர் டேட் டெட் அண்ட் அதில் ஒரு ட்ராமால போயிட்டாங்க. அது நீங்க வந்து இட்ஸ் அவங்களுக்கு இருந்த ஒரு ப்ராப்ளம்னு சொல்லலாம். பட் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா. ஏன்னா இந்த படம் முதல்ல பார்த்த போதும் சரி, அதுக்கப்புறம் பார்த்த போதும் சரி, எவ்ரி டைம் ஐ ஆக்சுவலி லைக் த ஃபிலிம். ஸோ ஏன் பிடிச்சிருக்குன்றத வந்து நான் ஒரு கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஏன்னா உங்களில் சில பேர் இந்த படம் பார்க்க மாட்டீங்க, அவர் பார்க்கணும்னு இஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்காகவும் இந்த சீரீஸை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேபி யூ ஆக்சுவலி லைக் மணிரத்னம் அண்ட் தி ரெட்ரோஸ்பெக்டிவ் அண்ட் யூர் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபிலிம். ஸோ உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் காம்ப்ளிமெண்டிங் விஷயம் சொல்லாமே அப்படின்ட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன். எப்படி நான் இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன்னா, லியோ டால்ஸ்டாய், ரஷ்யன் ரைட்டர்,
ரிசரக்ஷன் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. அந்த கதையில வந்து டிமிட்ரி இவானோவிச் அப்படின்ற ஒருத்தர் வந்து இஸ் லைக் அ பிரின்ஸ் ஆர் அ சோல்ஜர். அவர் வந்து கட்யூசா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து அவ வந்து ஒரு பணிப்பெண்ணா இருக்கா. அப்போ வந்து அவளை வந்து சின்ன வயசுல செட்யூஸ் பண்ணி செக்ஷுவலாக யூஸ் பண்ணிட்டு அபேண்டன் பண்ணிடுறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அந்த கில்ட் அவரை துரத்துது. அந்த கில்ட்டுக்காக அவர் வந்து அவளை தேடி அக்ராஸ் சைபீரியன் டெசர்ட் போறாரு. பை த டைம் ஹீ ரீச்சஸ் ஹர், ஹீ சேஸ், நான் உன்னை வந்து திருப்பியும் உனக்கு வந்து ஐ வாண்ட் டு கிவ் யூ அ லைஃப். நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சால்வேஷன் வேணும், என்னோட சின் எனக்கு புரிஞ்சிச்சு, என்னோட கில்ட் என்னை ரொம்ப துரத்துது அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றா, அவ வந்து அந்த நேரம் வந்து பேசிக்கலி அவர் ஏன் போறாருன்னா அவ வந்து அதுக்குள்ள ஒரு ப்ராஸ்டிடியூட் ஆகி ஒரு கிளையண்ட்டை வந்து அவ வந்து பாய்சன் வச்சு கொண்டுட்டா அப்படின்ற மாதிரி அவ மேல பழி போடப்படுது. அதனால அவளை அபேண்டன் பண்ணி சைபீரியாக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த ராங் டூயிங்காக அவளை வந்து தே புஷ்டர்ன்றதுனால ஹீ ஃபாலோஸ் ஹர். அங்க போய் ஹி வாண்ட்ஸ் டு ரெஸ்கியூ. பட் அவ சொல்றா, இப்போ என் வாழ்க்கையை வந்து நான் வந்து இந்த சர்வீஸ்க்காக அர்ப்பணிச்சிட்டேன், எனக்கு எதுவும் பண்ண தேவையில்லைன்னு. பட் அவரோட அந்த டிராவல்ல he gets a salvation by asking sorry or asking going behind her அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டீப் நாவல். ஆனா அந்த படத்திலேயே அந்த கதையிலேயே கூட டால்ஸ்டாய் வந்து ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து கொஸ்டின் பண்றாரு. அதாவது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு லவ் அண்ட் கிரேஸ் அதெல்லாம் முக்கியம் அப்படின்னு. கடல் வந்து அந்த மாதிரி ஒரு நாவலோட டெப்த்தை தான் தமிழ் சினிமாவில் கொடுக்க ட்ரை பண்ணுது. வெகு சில படங்களே தமிழ் சினிமாவில் இதோட நிறைய நல்ல படம்லாம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஹெவி ஃபிலசாபிக்கல் ஆர் ராதர் தியலாஜிக்கல் தீமை வந்து லிட்ரேச்சர்ல எப்படி இருக்குமோ அதை அப்படியே எடுத்துன்னு வந்தது தான் கடலோட சக்சஸ். ஸோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் ஃப்ரம் ஹியர். நவ் கடல்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சாச்சு. பட் வை கடல்? மணிரத்னம் could have kept this anywhere. Right? It's not because the story is situated in the கடற்புறம், ஓகே கடல்னு ஈஸியா வச்சிடலாம் அப்படின்றது இல்லை. இது வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியை பத்தி அதை பத்தின ஒரு கதை. கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்கன்னா அகைன் இது நான் வந்து எந்த விதத்துலையும் எக்ஸ்பர்ட் கூட இல்லை, எக்ஸ்பர்ட்டுக்குலாம் ரொம்ப தொலைவில் படிச்சு தெரிஞ்சுன்ற விஷயம் தான் இது எல்லாமே. இது none of it is my own making. So மோசஸ், பீட்டர், அவங்க எல்லாருமே வந்து ஆல் தீஸ் பிப்ளிக்கல் ஃபிகர்ஸ், இவங்க எல்லாருமே தே அண்டர்கோ ஹியூஜ் ட்ரையல்ஸ் அட் த சீ. அண்ட் வென் தே கம் அவுட் டிரான்ஸ்ஃபார்ம், தே கம் அவுட் வெரி டிரான்ஸ்ஃபார்ம்ட். ஸோ கடல்றது வந்து பைபிள்லையும் சரி கிறிஸ்டியானிட்டிலையும் சரி இட்ஸ் போத் அ டிஸ்ட்ராயர் அண்ட் அ சேவியர். அண்ட் அதுக்கு அந்த ஃபெய்த்துக்கு உண்டான எல்லா விஷயமும் கடல்ல தான் நடக்குது. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஸோ தாமஸும் இந்த படத்துல வர தாமஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ரைட்? ஸோ கடல் வந்து இட்ஸ் நாட் ஆல்சோ ஜஸ்ட் அன் ஓஷன் ஆர் சி, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ஸோ ஃப்ரம் த பிகினிங் த டைட்டில் ஆஃப் த ஃபிலிம் இது வந்து ஒரு ரொம்ப ரிலிஜியஸ்லி லேயர்ட் ஒர்க் அண்ட் மணிரத்னம் டாக்ஸ் அபவுட் இட் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த படத்தோட முதல் 4 காட்சியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து தாமஸ் வந்து சின்ன பையனா இருக்கும்போது கடலுக்குள்ள போறான். அதுக்கப்புறமா பெரிய அலை அடிக்குது. தென் யூ சி ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் ஃபிலிம் மேக்கிங். அந்த அலை அடிச்சு போகும்போது அந்த ஏலே கீச்சா அந்த பாட்டு பாடிட்டே இந்த கௌதம் கார்த்திக் வராரு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் அ பேப்டிஸ்மல் மொமெண்ட் for him, right? அதுதான் அந்த ஒரு is going through a cleansing transformation. Even though he doesn't know he went through it, அவன் பின்னாடி அவங்க அப்பாக்காக கேட்கறான், அதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த படத்தை இப்போ கடகடன்னு ஒரு இது வரைக்கும் நான் வந்து மேலோட்டமா சொல்லிட்டேன். இப்போ நான் ஐ வாண்ட் டு கோ டீப்பர். இந்த படத்துல வந்து 2 ப்ரோலாக். ஓகே, ஒன்னு வந்து ஒரு எபிக் ப்ரோலாக். அதாவது வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப பணக்கார பையன் வந்து ஹீஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஒரு சிலுவை. ஓகே, ஸோ அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்திருக்கிறது வந்து ஒரு துறவியாரத்துக்காக, ஒரு கிறிஸ்டியன் சாமியாரா மாறதுக்காக. நான் வந்து ஒரு என்ன சொல்றேன்னா, நான் ஜபிக்காம சாப்பிட மாட்டேன், அப்படி இல்லாம தேவையில்லாம சிரிக்க மாட்டேன், நான் ரொம்ப இதுவா இருப்பேன். ரைட்? அப்படி அப்போ வந்து அவர் வந்து ஹி மீட்ஸ் another guy
வெரி சிமிலர் டு ஹிம். ஆனால் லைஃப்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் தாண்டி வந்து மனுஷனுக்கும் சாத்தானுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட நிற்கிற ஒருத்தனை பார்க்குறான். அவன் ஒரு தப்பு பண்ணும்பொழுது பர்க்மன்ஸ் அவன் ஒரு தப்பு பண்ணும்பொழுது இவனை மாத்துறதுக்கு வந்து இவனை காட்டி கொடுத்தா மட்டும்தான் இவனை மாற்ற முடியுன்றதுனால அவனை காட்டி கொடுக்கும்பொழுது அந்த பர்க்மன் சொல்லிட்டு போறான். அவனை வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் பிட்வீன் அர்ஜுன் அண்ட் அரவிந்த் சுவாமி. இது அப்படிதான் நம்ம மேலோட்டமா பார்க்குறோம். அதாவது வந்து கருணாநிதி எம்ஜிஆருக்கு உள்ள நடக்கிறதா இருவர் அப்படின்னு. அப்படி கிடையாது. இன்னொரு லெவல் டீப்பர். ஏன்னா பிப்ளிக்கல் தீம்ல இது எல்லாமே வந்து இட்ஸ் அபவுட் ஆன்மா, சோல் அப்படிலாம். அவன் வந்து சொல்றான், நீ என்ன எப்படி விழ வச்சியோ உன்னை அதே மாதிரி நான் குப்புற விழ வைக்கிறேன் பார் அப்படின்னு ஒரு சவால் விடுறான். அண்ட் கிட்டத்தட்ட கடைசியில் அது நடக்குது. ஓகே, பட் நடக்குது. ரைட், கரெக்ட், அப்படி நடக்குது. ஸோ நீங்க இந்த ஒரு சேலஞ்சிங்கை வந்து வெறுமை அரவிந்த் சுவாமி அர்ஜுன் லேயர்ல எடுத்துட்டீங்கன்னா தென் அந்த படம் வந்து யூ வில் நாட் பி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஏன்னா பர்க்மன் வந்து திருப்பி எனிவே நான் இதுக்கப்புறம் பின்னாடி வரேன். ஸோ இந்த ப்ரோலாக் முடிஞ்சு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரோலாக் நடக்குது. அதாவது வந்து ஒரு செக்ஸ் ஒர்க்கர், அந்த தாய் வந்து செத்து போயிருக்கிறதே தெரியாம ஒரு குழந்தை மேல படுத்துட்டு கிடக்குது. அப்போ அந்த வீட்டுக்குள்ள வர ஒருத்தனுக்கு வந்து தெரிய வருது இவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் இவன் தான் அவங்களோட அப்பா மாதிரி. அவளை வந்து ஒரு ஐஸ் பெட்டியில போட்டு அவளை வந்து எங்க எல்லாரையும் அடக்கம் பண்ணுவாங்களோ அதுல கூட அவளுக்கு ஒரு இது இல்லாம அதுக்கு தெம்மாட்டி குழி அப்படின்னு கூட ஒரு பேர் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட கடற்கரை ஓரமா தான் அவளை இது பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவளை சொல்றாங்க, நீ வந்து ஒரு சாத்தானோட பையன்டா அப்படின்னு சொல்றான். அப்போ கூட அந்த செட்டி வந்து அவனுக்கு ஒரு மீன் தரான். அப்போ ஒருத்தன் சொல்றான், என்னதான் இருந்தாலும் உனக்கு மாவான் இல்லையா அவன் அப்படின்னா, எவனுக்குள்ள மாவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வருது. ஸோ எனிவே இப்படி இருக்கிற இடத்துல அந்த ஊர்ல அது ஏன் அப்படி அந்த ஊரை காட்டுறாங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு சாமியே இல்லை, ஆர் அந்த மாதிரில ஒரு கடவுளே இல்லாத ஒரு ஊர். அந்த ஊர்ல ஆல்மோஸ்ட் ஒரு காட் சென்ட் மாதிரி அந்த சாம் வந்து திரும்பி அவங்க வந்து இறங்குறாரு. அவர் வந்து எல்லாரோடையும் உறவாடி இவங்களுக்கு ஹவு டு பிரிங் காட்லினஸ் இன் தெம் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் திருப்பியும் அவர் கொண்டு வர்றாரு. அப்போ எல்லாரும் சொல்ற சாத்தானோட பையன்னு அவனை காட்டுறாங்க. ஏன்னா இவன் எப்பவுமே ஊர் சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு. அவனை நான் உன்னை ஒரு கடவுளோட பையனா மாத்துறேன் பார் அப்படின்னு சொல்லாத மாதிரி அவனை எடுத்துட்டு போறாரு. அந்த சமயத்துல அப்போதான் நீங்க பாத்தீங்கன்னா அவனை வந்து நீ வந்து இந்த டேப் ரெக்கார்டர்ல பேசு, அவனுக்கு அப்போ அவன் கோவம் வெளில வருது, அவனுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன் வெளில வருது. அப்போ அவனை ஓரளவுக்கு நல்லவனா மாத்தி ஒரு கிட்டத்தட்ட அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்குற அளவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த செட்டி வந்து சொல்றாரு, நீ எனக்கு பையனே இல்லைல்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரு பியூட்டிஃபுல் இது வருது, உங்க அம்மா மாதிரி தேவடியான்னு நினைச்சியாலே அப்பனையும் விலை கொடுத்து வாங்கறதுக்கு அப்படின்ற மாதிரி அவனை சொல்லும் பொழுது அவனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது உள்ள வந்திருக்கோ அது அவனை வந்து அவனோட அப்பான்னு நினைக்கிற அந்த செட்டி வந்து ஆல்மோஸ்ட் புஷஸ் இட் அவே. ஸோ இப்போ வந்து திருப்பியும் நம்ம we are back to the original problem, which is Bergman is now in water and இந்த சாம் வந்து அவனை கண்டெடுத்து அவனை காப்பாத்துறான். ஆனா அவன் கண்ணை திறந்த உடனே முதல்ல சொல்றது ஃபாதர் சாம்னு. how does Bergman know that சாம் ஃபாதர் ஆயிட்டாருன்னு? ஏன்னா நான் நினைக்கிறது he has been always following him and he is looking for a time. He's all knowing கூட வெச்சுப்போமே. He's all knowing னு வெச்சுப்போம். all knowing, yeah, right. அவனை வந்து எப்படி நான் வந்து இவனை வந்து அவனை போட்ட அந்த சபதத்தை ஆர் வாட் எவர் அதை நான் வந்து ஐம் கோயிங் டு கெட் பேக் அட் ஹிம் அப்படின்றத அவன் தேடி வரான். ஸோ இந்த சமயத்துல தான் தாமஸ் வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் இந்த இப்போ இந்த சாம் வந்து தாமஸை தூக்கி எடுத்துட்டாரு அப்படின்றதுனால this so-called Bergman who's like the Satan wants to take him back. இப்போ நீ மட்டும் அப்போ போய் நல்லவனாயிட்டியா, இப்போ நீ யாரை நல்லவனாக்கணியோ அவனை நான் மாத்தி காட்டுறேன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் லைக் அகைன் in a biblical terms he wants to try and take him back to the ஒரு கெட்டதுக்கு. ஸோ இவன் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு தவிக்கிற பையனுக்கு now we find not almost, she's like a குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு தேவதை வந்து அவனுக்கு நடுவுல வந்து they are between God and Satan or whatever, நல்லது கெட்டது நடுவுல ஒரு தேவதை மாதிரி ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு வரா. அவ வந்து she is trying to give him another way of salvation for him. So
ஸோ இந்த மாதிரி போற இந்த இடத்துல வந்து ஐ வாண்டட் டு சே டூ திங்ஸ். பர்க்மனோட இவன் வந்து கெட்டது பண்ணும்பொழுது அவங்க அப்பாவை சுட்டுறான். அந்த பர்க்மன் வந்து இந்த செட்டி அவரை வந்து சுட்டுறாரு. சுடும் பொழுது சாம் மேலதான் அவங்க அப்பாவா இருக்கிற அவன் கீழே விழுறான். அப்போ அவன் மேல ஒரு பிளட் விழுது. அதே மாதிரி அவன் ஒரு இறப்போட ரத்தத்தை கையில பாக்குறான். அதே மாதிரி பை த ஹெல்ப் ஆஃப் இந்த பீட்ரிஸ் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையோட ரத்தமும் இவன் கையில வருது. அந்த குழந்தையோட ரத்தத்தை வந்து ரொம்ப நேரமா கையில வச்சுட்டே இருக்கிறான். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இந்த போத் த பிளட்ஸ்க்கும் உள்ள இருக்கிற டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அவனோட சோல் வந்து புரிஞ்சுக்குது. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நான் பண்ண தப்புக்கு எனக்கு வந்து எனக்கு ஒரு சால்வேஷன் வேணும் அப்படின்னு. அது அந்த தேவதை வந்து ரொம்ப ஈஸியா இவ்வளவுதானே கையில அப்படி ஊதி இனிமே செய்யாதானே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு பாவ மன்னிப்பை வந்து கொடுத்துடுறா. அது ஒரு பிரில்லியன்ட் பொயட்டிக் சீன். ஸோ அப்போ இந்த சாமை வந்து ஏதோ ஒன்று சொல்லி இந்த பர்க்மன் ஜெயிலுக்கு அமிச்சிடுறான். அவன் வெளில வரான். But this Sam could have gone anywhere, or Arvind Swamy could have gone anywhere. But he comes back to the same village again. Why? Because he wants to again gets Thomas out. He feels it's his responsibility. அவரை பார்க்கும்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறான். உலகத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள கூட நீ ஆண்டவனோட ஒளிய பார்க்கலையா இன்னும் அப்படின்றான். அப்பதான் அவனுக்கு தெரிய வருது, ஓகே ஆனா அவனுக்கு அவன் வந்து ஒளி பார்த்தது அந்த பொண்ணு கிட்ட மட்டும்தான். ஸோ எனிவே இப்போ இந்த பீட்ரிஸ் வந்து இந்த தாமஸை நல்லவராக்குறான்னு தெரிஞ்சு, ஆனா இது அப்படி காட்டப்படல, நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி அவனை நல்லவனாக்குறான்னு தெரிஞ்சு அவளையுமே கொல்றதுக்கு இந்த சாட்டனான இந்த பர்க்மன்ஸ் தயாராறான். அப்போ அவளை கூட்டிட்டு போய் அந்த ஓஷன்ல நடக்கிற அகைன் பேக் த ஓஷன் இஸ் த பேட்டில் கிரவுண்ட். தெர் யூ ஹேவ் த காட் or the Saturn and the evil. இதுக்கு நடக்கிற நடுவுல போராட்டத்துல ஒரு பியூட்டிஃபுல் அவுட்கம் வருது. அட் த எண்ட் ஆஃப் த டே நல்லவன் நான் நினைச்சிட்டு இருக்கிற சாம், அதாவது அரவிந்த் சுவாமி, at one point he is pushed to the limit, or the so-called Satan pushes him to a limit that he drops the Satan in the ocean. இப்போ நீங்க ரொம்ப நல்லவரா இருந்தா அவர் கொலை பண்ணிருக்க கூடாது. ஆனா அதே நேரத்துல அந்த அர்ஜுனை பிடிச்சி மீட்கிறது வந்து தாமஸ். ஏன் தாமஸ் மீட்கிறான்? ஏன்னா அவனை பீட்ரிஸ் பாத்துக்கிறான். யாரு பீட்ரிஸ்? அவ கடவுளும் இல்ல, சாத்தானும் இல்ல, அவ வந்து ஷீஸ் பியூர் லவ். ஸோ இந்த படம் எப்படி முடியுதுன்னா, நீங்க வந்து ஒரு கடவுளுக்கும் இதுக்கும் நடுவுல அட் த எண்ட் ஆஃப் த டே அன்பு தான் வெல்லும், ஆர் மனிதம் தான் வெல்லும் அப்படின்னு தான் இந்த படம் முடியுது. இட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் religious or a religiousness. It very so subtly it ends here. இது வந்து இட் இஸ் a 500-page நாவல் இஃப் யூ ஆஸ்க் மீ. இதை வந்து எஃபெக்டிவா பேக்கேஜ் பண்ணது தான் இந்த படத்தோட சக்சஸ் அப்படின்னு. ஸோ எனிவே இது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கலாம், இந்த ஆழம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் ஐ ரியலி வாண்டட் டு சே தட் there is so much of ஒரு dense movie. அதை நீங்க பிரேக் பண்ணி ஜஸ்ட் கேரக்டர்ஸ் ஆர் டாக்கிங் டு ஈச் அதர்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ மீனிங், ஆர் தெர் இஸ் ப்ராப்ளி another மீனிங் நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்போ வேற மாதிரி இதை இன்னொரு லேயர்ல பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா then you will understand the meaning for everything that happens. Again, நான் சொன்னது maybe like 10% of it, there is way too much there, but I'll pause there, Hemant. So நான் வந்து நான் ப்ராமிஸ் பண்ணவர் ஐ ஜஸ்ட் டிடன்ட் வாண்ட் லைக் கட் த்ரூ எனி ஆஃப் வாட் இஸ் செட். நீங்க சொன்ன கதை இப்படி யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஓகேவா? ஸோ ஐ திங்க் தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி. ஒரு 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 ஜீசஸ் மாதிரி ஒரு புனிதர், ஒரு லூசிஃபர் மாதிரி ஒரு சாத்தான், ரெண்டு பேரும் வந்து there is no subtlety at all throughout the movie. That is another problem that I have with the writing, because it's mostly on the nose. நான் சாத்தான்ல நீ எத்தனை வாட்டி சொல்லணும், எனக்கு புரியவே இல்லை. ஏன் எனக்கு தெரியும், நீ ஒரு வாட்டி சொன்னா I heard you the first time dude அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். There are several points where the movie makes a point that's very obvious to everybody, and it makes you look like an idiot because it's like spoon feeding unnecessarily. சரி, அது ரெண்டாவது பட்சம். அது அப்புறம் வந்து டயலாக் ரெடி. பட்
கதையா பார்த்தாக்க புரியுது. அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் a struggle between good versus evil, and then there's third a party. soul, a lost soul. ஒரு ஒரு தொலைந்து போன ஆடுன்னு கூட வச்சுப்போமே. அந்த ஆட்டை வந்து ஜீசஸ் வந்து வழி காமிக்கிறாரு. அந்த வழியில இருந்து அதை வந்து டெம்ப்ட் பண்ணி சாத்தான் வந்து வேற வழியில கூட்டு போகுது. அந்த வழியில இருந்து காப்பாத்தி ஒரு ஏஞ்சல் வந்து அந்த அந்த ஆட்டை திருப்பி வந்து ஒரு நல்ல நல்ல பாதையில கொண்டு போகுது. இது நான் இதுல ஒரு ஒரு குட்டி இன்சர்ட் பண்ணும். I've heard this story for a long time because I studied in a school called St. Patrick's Anglo-Indian Higher Secondary School, Adyar. I did not do this deep whatever இது for you, Hemant. I did இல்ல சொல்றேன். நான் வந்து நான் எதுக்கு சொல்றேன், எனக்கு சொல்லிக்கிறேன் நான் லைக் ஜஸ்ட் ஏன்னா நான் ஏன் இது ஸ்கூல் சொன்னேன்னாக்கா, எங்க ஸ்கூல் இந்த வருஷம் 150வது வருஷம் எங்க ஸ்கூல். ஓகே, wow. இது வந்து எனக்கு it's something that I've watched over and over. They've said it in the prayers, like they do it in the எப்பெல்லாம் டைம் கிடையாது அதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் நிறைய. அண்ட் இது சலிக்கவே இல்லை எனக்கு இந்த படத்துல அந்த கதை சொல்ல வந்த கதை. இன்ஃபேக்ட் நான் தான் உங்ககிட்ட கிளியரா சொன்னேன், அப் டு த பாயிண்ட், ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் ஐ லவ் த மூவி. இட் வாஸ் சோ பிரில்லியன்ட்லி டன். அதாவது இந்த ஓப்பனிங் சீன்ஸ், அந்த குட்டி பையன் அது சொல்லியே ஆகணும். அதாவது மணிரத்னம் uses kids as really for really emotional moments, because I think kids have the eyes for that, because they don't have like அவங்க வந்து இதை நடிக்கணுமா சார், இது மெத்தட் ஆக்டிங் நடிக்கணுமா சார், அப்படிலாம் கிடையாது. நீங்க என்ன சொல்லி தரீங்களோ அது பண்ணுவாங்க. and this small kid that does that role, அவன் கண்ணை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அழுக வர்றது வந்து நிறுத்தவே முடியாது. Plus of course மேட்டர் அந்த ரெண்டு குழந்தைங்களுமே, ரெண்டு பசங்களுமே நல்லா பண்ணிருந்தாங்க. அதாவது ஸ்லைட்லி ஓல்டர் தாமஸுமே நல்லா பண்ணி. பட் எனக்கு அது சின்ன வயசுல அந்த குழந்தை தாமஸ் வந்து சின்ன பேர் இருக்கான்ல, which by the way Saint Thomas is more intimate with our thing also, like என்ன சொல்றது, பரங்கி மலை. அந்த அப்போஸ்தலன் வந்து இங்க வந்தாருன்ற ஒரு அந்த ஒரு இதுவும் நல்லா அழகா வச்சிருந்தாங்க. பட் பாயிண்ட் இஸ், you can see Maniratnam teaching a child how to act in those moments. அந்த குழந்தை, அதாவது இது வரைக்கும் நான் பார்த்த மணிரத்னம் படத்திலேயே பசங்களை அதாவது ஒரு குழந்தைய டைரக்ட் பண்ணது வந்து this was one of the best நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த சித்திரையே நிலா அந்த சாங், அந்த பேக்ரவுண்ட்ல அந்த குட்டி பையன் நின்று ஒரு ஏக்கமா கண்ணில் பார்க்கும் போது அந்த சோகம் வந்து you cannot capture it in any other depth. எவ்வளவு நேரம் நீங்க கேமரா அந்த குழந்தை மேல வைக்கிறீங்க, அந்த குழந்தை எப்படி கண்ணு வந்து பாக்குது, எதை பாக்குது, யார் அந்த குழந்தைய பாக்குறாங்க, இது வந்து மணிரத்னம் வந்து டாப் நாச் டைரக்ஷன், லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மணிரத்னம் டைரக்ஷன்ஸ் I've ever seen in any movie, especially at least a child or any actor for that matter. So don't for a second think that I'm not into this movie. I am totally into this movie. எனக்கு நீங்க சொல்ற கதை பிடிச்சிருக்கு, நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்ன நரேஷன் பிடிச்சிருக்கு. பட் திரைக்கதையா ஒரு விஷயத்த நீங்க அமைக்கும் போது அந்த ஆழம், அந்த நீங்க சொல்ற அந்த கேரக்டர் டெஃபினேஷன், நீங்க சொல்ற அந்த இது, இன்ஃபேக்ட் நீங்க வந்து சொல்லும் போது எனக்கு டக்குன்னு தோணுச்சு என்னன்னாக்க, இந்த கதையை நம்ம வேற நிறைய இதுல கூட பார்த்துருக்கிறோம். பேசிக்கலி அந்த பையன் அந்த லாயல்ட்டி ஸ்விட்ச் பண்றது வந்து பேசிக்கலி ஒரு கர்ணனோட கதை, பேக் ஸ்டோரி. லிட்டரலி அவனை வந்து அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் he goes from this to that, and then he joins the Kauravas. So இது நம்ம பார்த்திருக்கோம். இந்த கதை should also be very intimate to us. ஏன்னா நான் சொல்ற மாதிரி இந்த மகாபாரதம் லேயர், இந்த கிறிஸ்டியானிட்டி லேயர், இந்த பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கதை ஒரு அழகா பிரசன்ட் பண்ணும் போது I should have received it really well. ஆனாலும் நான் இப்போ அந்த மனசை திறந்தாயன்னு ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா, that is a song that was criminally inserted into this movie. நான் சொல்லுவேன், I agree, நான் ஒத்துக்கிறேன். அந்த பாட்டு வந்து கொஞ்சம் they make like for like less than a minute, like less than 2 minutes before the song is into cut in. And what kind of a song is that? Yeah you take them from a fishing hamlet to Broadway. Like and it's like, what the hell, man? Like they are in some kind of Thailand beach or something like that, some beach outer bus. நான் அது கூட ஒத்துப்பேன். லைக் அது அலைப்பாதையில் நடந்திருக்கு, பொன்னியின் செல்வன்ல நடந்திருக்கு. Right. I have no problem with that. You switch to a blue beach, like ஒரு நல்ல அழகா இந்த ஷாலோ நல்ல டர்க்வைஸ் வாட்டர்ல பண்ணு, என்ன வேணா பண்ணு, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. பட் எனக்கு என்னன்னா, the shift is so jarring, so sudden that
யாரோ ஒருத்தர் விஜய் ஃபேன் ஒருத்தர் கோச் இல்ல, நான் இங்கேயும் சொல்றேன் அந்த விஷயத்த. லைக் இட் ஹேப்பன் டூ சூன். ஓகே, அண்ட் மீட் பண்ணி கொஞ்ச நேரத்துல அண்ட் தட் கைண்ட் ஆஃப் லைக் சாங் belongs in திருடா திருடா or ஆலை பாயுது. This is one movie that Maniratnam should have had without any songs, and it would have been perfect. And he jams all the songs in the second half just to get through all the songs. Okay, for someone who decides like the songs shouldn't be like Correct. forced into the narration, you've delayed the story of the main character until very midpoint of the story. Okay. Correct. The whole story of Gautam, Karthik and Tulsi. Beatrice. Thomas and Beatrice. Thomas and Beatrice oda character story da. In fact, Thomas oda story. Beatrice is the saving angel. So Thomas oda story already நீங்க தள்ளிட்டீங்க. ஏன்னா வந்து you're like busy setting up சாத்தாலே நீர் புனிதர் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி சொல்லிக்கிறதுக்கே பாதி படம் போயிடுச்சு. Okay. Remember, they are the secondary characters. They're not even the primary characters. அது அங்கதான் ஐ திங்க் நம்மளோட புரிதல் ப்ராப்ளமா இல்ல நான் வந்து நம்ம ஜட்ஜ் பண்றோம் மணிரத்னம் நான் நினைக்கிறேன். நான் ஜட்ஜ் பண்றேன் ஸ்கிரீன் பிளே. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நான் ஒத்துக்கிறேன் அது ஒரு நெகட்டிவ்னு. ஆனா in order to clearly call out the nallavan kettavan, they are pulling on him, you need to know their stories. Otherwise it will look like yaro rendu per varanga ivan neenga Maniratnam is a genius boss. Na solren modal 15 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு கதை. You clearly set up the story. சாத்தா ஏஞ்சல் இவனோட கேரக்டர் இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இதான் பாக முடிஞ்சு போச்சு. உன்னை நான் வந்து கணக்கு தீக்க போறேன், முடிஞ்சு போச்சு. அதோட அவங்க ரெண்டு பேர் கேரக்டர். கரெக்ட். ஃபாதர் இது அந்த ஃபிஷிங் ஹேம்லெட்டுக்கு வராரு, அவரு செட்டப் பண்றாரு, பையனை பாக்குறாரு. ஆனா அப்ப கூட யார் முக்கியம்? ஃபாதர் தான் முக்கியம், பையன் முக்கியம் கிடையாது. பையன் வந்து வரான் போறான். அது ஆல்மோஸ்ட் லைக் இஸ் ட்ரைங் டு நேச்சுரலி அகைன் நான் இப்போ ஏதோ இது சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் அது திடீர்னு போயிட்டு நீங்க வந்து இந்த பையன் வந்து அப்படி காட்டுறதுக்கு பதிலா யூ ஆர் சேயிங் ஹவு ஹி இஸ் ட்ரைங் டு பிரிங் கடவுள் இல்லாத ஒரு ஊருக்கு ஒரு எல்லாரும் இல்ல அது சொன்னேன். நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் நான், இது வந்து ஒரு பயங்கர கஷ்டமான வேலை. ஒரு நாவலை எடுத்து அடாப்ட் பண்றதுன்றது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். அந்த பேலன்ஸ் எஸ்பெஷலி when you're dealing with so many characters and good versus evil, அந்த black and white, there's no gray, not much gray here. So நீ அப்படி பண்ணும்போது செட்டப்புக்கு டைம் ஆகும், எல்லாமே ஒத்துக்க. ஓகே, I'll point out another major thing that throws you off. Okay, the characters were defined very well, but their arc was not clearly spelled out. எனக்கு தோணுச்சு. நான் ஏன் சொல்றேன்னா, according to me, the father, Samo, Bergmano, they're the secondary characters. Correct. You should have stopped there. You went for a tertiary character, which is another lady. அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு. ஆமா, அவங்க வந்து லக்ஷ்மி மஞ்சுவோட பேர் அது செலீனியா வந்து இந்த படத்துக்கு என்ன பண்ணா? ஓகே, other than going to the church and saying, you are absolutely right. அது வந்து I think அது வந்து பயங்கரமா chopping table she created a big ruckus இல்லையா? ஏன்னா அந்த பாட்டே was meant for them. That நெஞ்சுக்குள்ள was actually meant for Arjun and Lakshmi. And they realized probably going a little too much on the tangent. In fact, she complained, right? She complained that her character was completely cut short and it was like a shell of what she actually spent time on. அவங்க வந்து actually நிறைய டைம் பண்ணி அது கேரக்டர் டெப்த் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி. So at some point they realized they've overdone certain characters and they need to pull back. And the pulling back la vandu ungalku enna avunaka, this is all done during editing or whatever process that they were like after they've shot everything, they've realized okay, this is not going in the right direction. அந்த நேரத்துல இது ஏதோ நடந்துருக்கு. ஓகே, I agree. there was கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த பவரும் அந்த ஃபியர்ஸ்னஸும் there is a point where it actually lags in the second half. Lags not in the current word of lagging, but somewhere it goes meandering to a point. It goes in different directions. And suddenly it wants you to come back to the story where it's like about அப்படின்னும் போது
சில பேர் அது ஸ்டேட் வித் ஸ்டோரி அகைன் நேற்று நான் ஒரு இதுவா சொன்னேன் நான் எனக்கு if you come back you come back, if you don't like it's completely different schools அங்கதான். ஐ அக்ரி. பட் ஆனா வந்து இந்த படம் வந்து நான் பார்த்ததுல மேபி யூ கேன் ஆல்சோ கன்ஃபார்ம் ஹேமந்த், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெவியஸ்ட் ஆஃப் மணிரத்னம் மூவிஸ் தட் ஹஸ் காட் மோர் டயலாக்ஸ். தேர் இஸ் நோ அதர் மூவி இன்க்ளூடிங் மேபி ஈவன் பொன்னியின் செல்வன் டிடன்ட் ஹேவ் சோ மச் டயலாக்ஸ். யூ நோ பேசிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். நிறைய பேசி and they talk super fluently like சில டயலாக்லாம் வந்து நான் ஆன் த நோஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த போர்ட்ல வந்து லைக் கிளைமேக்ஸ்ல கிட்டத்தட்ட லைக் தாமஸ் is climbing up the boat and then he finds Father Sam tied up and all. ஹலோ எப்படி இருக்கீங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் டயலாக் அது இருந்துச்சு. what he says is கட்டி போட்டு வாயெல்லாம் மூடி அங்க அவர் வந்து கட்டி போட்டுறாரு. வந்து ஃபாதர் சாம் நீங்க எப்படிங்க எப்படி அப்படின்னு இது எதுக்கு அந்த I seriously like இது மணிரத்னம் படம் தானா, இது வந்து வேற யாராவது வந்து ஒரு கட்டி போட்டு அவங்க ஏதாவது எடுத்தாங்களா? And then Arjun was like, டேய் நீ ஏன் கூட இருப்பேன்னு நினைச்சேன், நீ இப்ப எதிர்கட்சி போயிட்டியாடா அப்படின்ட்டு Arjun is talking to Thomas. Like who the hell was actually directing this movie? ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வந்த போது what on earth is actually going on? Because I can see that he's obviously flipped. He's on the other side. Do you have to really say it out for anybody else? It looks so shallow. That character, அவன் மேல இருந்த பயம், அவன் மேல இருந்த அந்த ஒரு மரியாதை எல்லாமே போய் சொல்லுவான் வந்து இயேசுக்கு ஆசம் அவனே சாத்தாம் அவன் வந்திருக்கேன் அப்படின்னு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அண்டர்லைனிங் ஹைலைட்டிங் and then like circling bold italics இன்னும் விட்டாக்க நிறைய ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அழகா லுக் அப்படின்னு. ஆனா நான் நிஜமாவே நிறைய டயலாக் என்ஜாய் பண்ணுவேன் ஹேமந்த். இது வரைக்கும் எந்த மதம் இல்ல அப்படின்னு ஒன்னு சோத்து மதம் அப்படின்னுவாங்க. எடுல அந்த கித்தாப்னா புக்கு நம்ம அந்த மாதிரி வந்து அந்த குடிகாரர் ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து அந்த டீ கடையில செம்ம தட் இஸ் டிபிக்கல் லைக் டார்க் ஹியூமர் ஆஃப் ஜெயமோகன். நீங்க வந்து நான் கடவுள்ல பார்த்திருப்பீங்க, வெரி சிமிலர். இப்போ வந்து இந்த பழனியில இருக்கிற இந்த வெளியில உட்காந்துட்டு இருக்கிற அந்த பிச்சைக்காரங்க அவங்களுக்குள்ள இருக்கிற நல்லது, அவங்களுக்கு இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற ஒரு திமிரு, அவங்களுக்கு இருக்கிற அந்த லைக் தி ஜோக் அபௌட் ஈச் அதர் வித்அவுட் இண்டஸ்ட்ரி ஜோக்ஸ் மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற இன்சைடர் ஜோக்ஸ். அதே மாதிரி ஐ என்ஜாய்ட் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த இது, பட் இட் வாஸ் குவைட் ஹெவி அண்ட் ரியல் ப்ராப்ளம் ஐ திங்க் இஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு சப்டைட்டிலோட. ஏன்னா இப்போ அந்த வார்த்தை சொன்னல, உங்க அம்மா மாதிரி தேவடியா நினைச்சியால அப்பனை விலை கொடுத்துவாங்க. யூ cannot make out what Ponvanan is saying this line in the first time. You absolutely cannot, because he is rushing and he is talking like fluently. Like அது வந்து நமக்கு புரியறதுக்கு 2 தடவை ஆயிருக்கும். So it makes it harder. I'm not making this light at all. The writing is amazing. Okay, yes. I don't want to come across as someone who's saying, oh, the padam vandu dismiss pannidala. It's like very no, it is very very deep theologically, very profound. Ellathukkum na vandu I'm saying movie is making the 80% of good that or 70% of good whatever they got it really good. The 30% of bad that they did was really subpar. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கரெக்ட். ஸோ எனிவே இந்த கதையை விட்டு வெளில வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஏன்னா இதுவே ஒரு ரொம்ப நேரம் பேசிட்டோம், பட் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் யாராவது கமெண்ட் போனாங்க, ஏசு கிறிஸ்துவே இவ்வளவு நாள் இருந்திருக்க மாட்டாரா நீங்க பேசி அவரு சாப்பிடுச்சீங்களா. எனக்கு அதுதான் ரொம்ப இதுவா இருக்கு. இது வந்து ஒரு 3 hour டிஸ்கோர்ஸ். ஏன் இப்ப கர்ணன் படம் எடுத்தா மட்டும் சொல்ல மாட்டாங்க, why not a biblical film? Come on, I like the fact that Maniratnam is gutsy to say ஏன் இந்த படம் எடுக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் ஐ வாண்டட் டு சே இந்த படம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவுரங்கசீப்போட படத்தை நவாப்ன்ற பேர்ல ஆர் செக்கச்சி வந்த வானம்னு தமிழ்ல எடுத்தாரு. So I feel as a filmmaker he is not afraid. If for him everything is just like a canvas, right? I'll paint whatever I want in it அப்படின்ற மாதிரி இருந்துது. Just that we didn't like the painting at the end of the day, or several people didn't like it. You liked it. எனக்கு வந்து நான் நிஜமாவே இந்த படம் பிடிச்சிருக்கு ஹேமந்த். எனக்கு ஏன்னு தெரியல, இதுக்கு வந்து நான் கான்ட்ரரினா யோசிக்கிறேன்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னா I really
we've never I really questioned that. We've asked yeah, people that question, like, yeah, how yeah. dare you tell me what I should like and not like. Right, right, எனக்கு right. பிடிச்சதுன்னா எனக்கு பிடிச்சது. நான் வந்து Yeah, நான் exactly. உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுன்ற மாதிரி தான். Right, right. It's an experience, okay? So நம்ம let's maybe we'll shift to talking about the cast, Hemant. Um, இப்படி கேட்குறேன், மேபி இது நம்ம எப்பவுமே கேட்குற மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மாதிரி, ஹூஸ் யுவர் ஃபேவரட் கேஸ்ட், நாட் த கேரக்டர், ஐ நோ யூ நோ வாட் ஐ மீன், பட் ஃப்ரம் அ கேஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஹூ டு யூ திங்க் புல்ட் ஆஃப் வெரி வெல்? அப்படி நான் இட்ஸ் unfair to say எப்படி because சொல்ல முடியும்? everybody did a great job. Vinodini, who I was worried might just act like, ஒரு ஒரு மெட்ராஸ் பர்சன் மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் சொபிஸ்டிகேஷன் வருமானம், she knocked it out of the park. Like, Yeah. அவங்க பல்லுக்கு அந்த லைக் எப்படி சாயம் பூசி சாயம் பூசி படிஞ்ச மாதிரி. the way she sells fish is like I couldn't distinguish her from that fish market and wherever she is in Madras. அந்த ரெண்டு இடத்துக்கும் வந்து லைக் இப்படி ஒரு ஆள் இங்க இருந்து வந்தாங்கன்றத என்ன சொல்லவே முடியாது. இல்ல, எனக்கும் அந்த எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஐ அக்ரி வித் யூ. நல்லா she pulled it off very well. She did very naturally. நீங்க சொன்ன அந்த குடிகாரரா இருக்கட்டும், இல்ல பொன்வண்ணன் சொல்ல வந்தீங்க. Ponnanan was really really good. Of course எல்லாருமே வந்து எனக்கு ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்னா அது துளசி தான். Yeah, I think and the casting issue probably just came out everywhere. By the way, because you've been a fan of Arvind Swamy, நம்ம ரீசென்ட்லி பெர்ன மெய்யழகன் பத்தி பேசின போது, how did you think about Arvind Swamy? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Oh, he was definitely அந்த good versus evilல வந்து ரெண்டு பேரும், அர்ஜுனா இருக்கட்டும் அரவிந்த் சுவாமியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து they live that character, right? நான் இந்த கேரக்டர்ஸை பார்த்திருக்கேன். நான் சொன்ன ஸ்கூல்லன்னு சொன்னதால we had like brothers who were running the school, right? So when அவருக்கு ரோல் போட்டு விட்டா அரவிந்த் சுவாமி would have belonged in that school like any other brother or like ஒரு செமினரியில ஒருத்தர் ஒரு அந்த அந்த பாய்ஸ் டிக்னிட்டியோட எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒருத்தர் நான் பார்த்தேன் நான். And also been privy to the seminary setup where brothers or where they go into a school to study, and also the convent side காம்பாங்க இல்லையா, தமிழரசி அவங்க பேரு. So on the side I've also been through that setup as தமிழரசி. யாரை சொல்றீங்க நீங்க? இவங்கள சொல்றீங்க? கலைராணி சாரி, மதர் சுப்பீரியர். யா நல்லா பண்ணிருந்தாங்க. அவங்கள கேட்கவே தேவையில்லை. ஆக்சுவலா வாட் ஐ லேர்ன்ட் வாஸ், கலைராணி did a workshop because she comes from கூத்துப்பட்டறை நான் நினைக்கிறேன். She did a workshop for all the cast for like 20 days or something அப்படின்னு நான் படிச்சேன் இந்த படத்துக்காக. And she is the one who brought together, and she also got a good character in the movie also. Guru. He did a great சோமசுந்தரம் வந்து நம்ம அப்ப தெரியாது, அப்ப யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. So we assume that it was like யாரோ அந்த ஊர்ல இருந்து வேற ஒருத்தர் கேரக்டரா போட்டிருக்காங்க. In fact, he is the one who is always standing by அரவிந்த் சுவாமி இல்ல. அந்த படத்துல கோவில் குட்டி ஆக்சுவலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸிக்யூட், நல்ல அழகான ஒரு கேரக்டர், ரொம்ப அழகான கேரக்டர். அதாவது someone who is like எனக்கு ஏதோ ஒன்று நான் he's dedicated to the cause of the Lord, and then he is trying to do whatever he can, but someone else comes in, he's also like okay நீங்க பண்ணீங்கன்னாக்கா அவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறதா இருக்கட்டும், கடைசி வரைக்கும் the only unwavering disciple he has is this person, which is அது வந்து அந்த கேரக்டர் he has lived in that movie. So casting பத்தி பேசணும்னாக்கா நம்ம எல்லா like I think so. That is the beauty of Mani Ratnam movies that we also talked about, which is most of the times the casting is pitch perfect, and they elevate that role and themselves as actors, and we stand to gain from that. So very good. I agree with everything what you said, Eamon. There's nothing very different for me. எனக்கு அர்ஜுனும் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா அர்ஜுன் is always a very nice he pulls it off very well. முதல்வன் இந்த மாதிரி படத்துல எல்லாம், and I thought he did a very casually very good role. எனக்கு it's good casting for Arjun because he looked like that Christian person, even just looking at him. And ஒரு இதுனா இந்த லக்ஷ்மி மான்சு or even Tulsi Nair for that character, right? They somehow did not fit
த அந்த ஊர்ல இருக்கிற தே ஹேட் நத்திங் டு டூ வித் இட் மாதிரி. இப்போ நீங்க பாரஞ்சித் படம்லாம் ரீசெண்டா பார்க்கும்போது ஹிஸ் காஸ்டிங் இஸ் சோ பெர்ஃபெக்ட் தட் இவங்க இந்த ஊர்ல இந்த மாதிரி தான் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு. இந்த விமன் ஆல்வேஸ் சமவ் தே, நீங்க வினோதினி மேட்ச்ட் இட், பட் அதர்ஸ் மேட்ச் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஸோ பாட்டில் ராதான்னு ஒரு படத்துல இப்போ ரீசெண்டா ஒரு குரு படம், சோமசுந்தரமோட படம் தானே அது? ஆமா அதுல பட் அதுல வைஃபா வரவங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஷீ இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஆக்டர்ஸ் ஹூ அப்பியர்ட் இன், நீங்க பாரஞ்சித்னு சொன்னதால you can believe that she is that wife from that society, and that kind of like, you know, she can act in a way like, you know, she's married to a person who's drunk அப்படின்றது வந்து 200% நீங்க பிலீவ் பண்ணலாம். So ரைட். and same with what's her name, யாரு, லக்ஷ்மி மாஞ்சுவா? இல்ல சார்பேட்டா பரம்பரையில வந்து ஆமா, சர்பரட்ட பரம்பரை இல்ல அவங்க பேர். நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனிவே யா, அவங்க அதுதான், தட் இஸ் வாட் ஐம் சேயிங், ரைட்? சி, இப்போ லக்ஷ்மி மாஞ்சு எடுத்துக்கோங்களேன். எனக்கு இப்போ லக்ஷ்மி மாஞ்சுவும் சரி, அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. ராவணன்லயும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஐஸ்வர்யா ராய் வந்து ஷி ஜம்ப்ஸ் இன் டு வாட்டர் அண்ட் ஷி கம்ஸ் அவுட், ரைட்? இந்த மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, மேக்கப் வந்து ஜேம்ஸ் பாண்ட், அந்த உர்சுலா, like it's basically like டாக்டர் நோலன் ஆரம்பிச்சது. they will say like, you know, that குட்டிச்சோர போன like, you know, Ursula Andrews walking out of the ocean in right, all drenched, exactly. every single movie. Right. That is where I feel like, okay, it throws me out. Usually Maniratnam doesn't do these kind of mistakes, but you know, somehow these two It does. நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. பொன்னியின் செல்வன்ல சேம் திங் வித் ஐஸ்வர்யா. அவங்க பேர் என்னது, ஐஸ்வர்யா, மை காட், என்ன சொல்றீங்க? நந்தினி கேரக்டர் கிடையாது, இந்த மீன். Oh yeah, ஐஸ்வர்யா லக்ஷ்மி. Yeah. ஆமா. So she complained, I mean, like half complained about having to have like, oh, you have to look very sexy or something like that getting out of the boat. So the first scene she actually rises from the ocean into the boat, right? So the character oda இது எப்படி போட்டுருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து it's like it's become like a standard. கடல் தண்ணில இருந்து வரது வந்து நிரோஷால இருந்து மாத்தி and it's fine, but you know, if the character has a long arc, இங்க வந்து you're cut to her like jumping into the ocean, getting fish and then coming out. Again, a lot of screen time wasted on a character that never should, you know, all she had to do was accuse the priest of wrongdoing. Okay, அது யார் வேணா பண்ணிருக்கலாம், எப்படி வேணா பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பெரிய கதாலாம் தேவையே இல்லை. கரெக்ட். இந்த படம் வந்து இட் ரன்ஸ் 160 minutes or so. ஸோ முதல் தடவை நான் பார்த்தபோது எனக்கு வந்து ஐ வாஸ் a little bit upset with ஸ்ரீகர் பிரசாத். பட் ஆன் சப்சிக்வெண்ட் வியூவிங்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட் இவ்வளோ ஒரு, ஏன்னா படத்தில் 2 ப்ரோலாக். வி ஆல்வேஸ் நோ மணிரத்னம் டஸ் ப்ரோலாக்ஸ் ரியலி வெல். ரோஜாவாக இருக்கட்டும், ஆல் த வே, டேக் எனி மூவி தேர் சம் ப்ரோலாக், அது அதர் நாயகன், தளபதி, தே ஆல் ஹேவ் அ ப்ரோலாக், வெதர் யூ கால் இட் அ ப்ரோலாக் ஆர் நாட். அஞ்சலி. பட் இந்த படத்தில் வந்து 2 ப்ரோலாக், அண்ட் இந்த படம் வந்து மூவ்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வித்தவுட் கிவிங் எனஃப் டீடைல்ஸ். அண்ட் ப்ராபப்ளி ராவணன் அண்ட் கடல் வேர் 2 films where Maniratnam really wanted to play with editing so much. Like ராவணன்ல ஃபர்ஸ்ட் சீனே வந்து you don't understand what is happening. அவன் அங்க எரிக்கிறாங்க, இவன் மேலே ஏந்தி கீழே குதிக்கிறான், வைஃபை யாரோ கடத்தான், திருப்பியும் காட்ஃபாதர்ல வந்து அந்த பேப்டிசம் சீன் மாதிரி வந்து கிட்டத்தட்ட it starts with that by saying, okay, correct, he gives you no, like he just drops you into the இது. In fact, இந்த சமயத்துல I wanted to connect this, இதே சமயத்துல வந்த மன்மத நம்பு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா it starts like this. It almost like மணிரத்னம் and கமலஹாசன் பேசி வச்சுட்டு நம்ம எடிட்டிங்ல ஏதோ பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த படத்துல on subsequent viewings I've come to appreciate what Shrikar has done for the film. ஏன்னா I thought it was very hard to edit such a film. It's still not coherent, but it is probably the best they can do with the screenplay. Shifting so many things are moving. Storylines. Yeah, same way for A.R. Rahman. Hemant முதல் தடவை வந்து எனக்கு ஸ்ரீகர் பிரசாத்க்கு மேலேயும் A.R. Rahman மேலேயும் கோவம். இந்த படத்துல வந்து they didn't support Maniratnam really well ன்னு நான் நினைச்சிருந்தேன். என்னோட முதல் ரிவ்யூல எழுதியிருந்தேன். I take back ஸ்ரீகர் பிரசாத், but I don't take back A.R. Rahman because A.R. Rahman
affected the film more with all these great songs, but backgroundல எனக்கு என்னமோ I couldn't enjoy like He கடலோட was subtle. He was not A. Rahman at all. He was not supposed to be A. Rahman in this movie. okay if He that's was, the plan then it's okay, but yeah, he used to கொஞ்சம் அந்த மெட்ராஸ் குவாரா ஏதோ right. Orchestra, choral ஏதோ யூஸ் பண்ணிருந்தாங்க அப்போ லைக் basically use more of the what you call the Christian Sunday choir music as background, and he had to like stay quiet for most of the movie or not use the traditional instruments he used. You had to use more of the like இந்த சர்ச்குள்ள என்ன மாதிரி ஆர்கன் யூஸ் பண்ணுவாங்க அது எது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிருந்தாங்க தவிர I love the music. You And loved it? Okay. Yeah. No, I loved all that. I loved the album. No, absolutely no questions about it. But see, the Magudi Magudi is used as some background in some scenes. Okay, those are really punchy. You can understand. It's shots also. But அது ஏன் டைட்டில் யூஸ் பண்ணாங்க திருப்பி இதுல யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல எனக்கு. Oh, right. It is used for title song and also the song where he turns into the bad person. Yes. And it's like you can see the confusion of இவன் வந்து கொலகாரனா காமிக்கிறதா இல்ல கொலை பண்ணா ஆனா அந்த அளவுக்கு மோசம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து ஒரு வெரி uncomfortable editing. You can see that they don't want to show him as a cold-blooded murderer, which he is. அதுதான் core of the problem. I agree with you actually. That is, I also got confused. அதாவது வந்து for this தேவதை to come and say okay உனக்கு போயிடுச்சு அப்படின்னு தட்டி விடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒத்து மாட்டாங்க மக்கள் ஒத்து மாட்டாங்கன்னு தெரியும். அந்த அளவுக்கு நீ தப்பு பண்ணா போறோம் நாங்க கைச்சு விட்டுறோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ் எனக்கு வந்து ஐ லவ்ட் த ராஜீவ் மேனன்ஸ் சினிமாட்டோகிராஃபி இந்த ஃபிலிம் பெரிய ஸ்கிரீன்ல எனக்கு ஐ லவ்ட் இட் ரியலி பியூட்டிஃபுல். ஏன்னா இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ப்ரீகர்சர் டு சுழல் காற்று ஆஃப் பொன்னியின் செல்வன். They've done a much better job with கடலோட கிளைமேக்ஸ். கடலோட கிளைமேக்ஸ் ரெண்டு கிளைமேக்ஸ் the cinematography and the way they had staged. ஆனா நான் வந்து I wanted to say that there is something really that happened in கடலோட climax. கடலோட climax was shot in Chennai, and FYI if you did not know, it was shot in a real storm. அது வந்து I forgot the name of the storm. நான் வேணா பார்த்துட்டு அப்புறம் கீழே போடுறேன். But it was shot in an actual storm. No wonder the கடல் is it was not CGI. அதுதான் சொல்ல வந்தேன். Right, sorry. Like total lack of CGI and the waves going up this high, right? Yes. அப்படியே அது கடைசியா பார்த்தது அப்படின்னாக்கா The Perfect Stormனு ஒரு படம் வந்துச்சு. நான் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியாது. George Clooney is one of the actors. It's basically the best movie about like struggling in the ocean. So அந்த படத்துல என்ன ஒரு ஸ்கேரினஸ் இருந்துச்சோ இந்த படத்துல அந்த லெவலுக்கு இருந்துச்சு. Like you can feel that you can feel for their safety in the middle of the ocean. So while that was going on, there was the other crap that was going on, which is the dialogues and the conversations and the interaction between the 3-4 characters on the boat, which actually ரெண்டு படம் ஓடிது. நான் ரெண்டுத்தையும் தனித்தனியா என்ஜாய் பண்ணேன். வாவ் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அது ஓரம் ஒதுக்கிடுங்க, அவர் விழுந்துட்டார்ல அவர் விட்டுருங்கப்பா அவர் அங்கேயே கடக்கட்டும் அப்படின்னு போயிட்டாரு. பை தி வே ஞாபகம் வந்துச்சு, சைக்ளோன் நிலம் அது பேரு. சோ அந்த சைக்ளோன் வந்து 2012 மெட்ராஸ் அட்டாக் பண்ண பொழுது வழக்கம் போல நம்ம பேசுற மாதிரி எக்ஸாக்ட்லி ஐ வாண்ட் இட் ரியல் போடு தண்ணியில போடு இல்ல. ஏன்னா அவ்வளோ ஆக்ரோஷமா இருந்தது. சி ஐ வாண்ட் டு சே இதே ஆக்ரோஷத்தை we have seen in கன்னத்தில் முத்தமிட்டால் when they come from ஈழம் to ராமேஸ்வரம். But it was, you can see it was shot in studio. ஸ்டுடியோல லிட்டரா தண்ணி ஊத்தி இதுலயே நிறைய ஸ்டுடியோ செட்டப் பண்ணிருக்காங்க. பட் லைக் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்க, சில போட்ல போகும்போது கௌதம் கார்த்திக் வந்து when he's facing from அந்த கட்டமரன்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே லைட் அப்படியே சும்மா ஒரு ஃபுல் ஃப்ளாரசன்ட் லேம்ப் அப்படியே ஒரு 10 இது வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒன்றும் கண்டிப்பா இல்லை. பட் விட்டுருவோம். பட் ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் ரியலிஸ்டிக் போட் தத்தளிக்கிறது, அந்த கடல்ல மாட்டி தத்தளிக்கிற மாதிரி இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. கடல் சீற்றம் தெரியுது நல்லா. நான் என்ன நினைச்சேன்னா, ஜஸ்ட் லைக் ஹவு செக்கச்சி வந்த வானம்,
இந்த படத்துலயும் மணிரத்னம் தாட் இல் நெவர் மேக் பொன்னியின் செல்வன். சரி, அதோட கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாவெல்லாம் அங்கங்க யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து சரி, இந்த பண்ணிருக்கலாம். குரல் காற்று சீனை இங்க திருப்பி எடுத்துருவோம், இதை எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த படத்துக்கு ஜெயமோகனை மணிரத்னம் ரோப் பண்றதுக்கு முன்னாடி he asked ஜெயமோகன் to write the screenplay of rewrite the screenplay of பொன்னியின் பொன்னியின் செல்வன். செல்வன். And so and then they dropped it and then they could not do it. Seri, okay, they mounted this fellow. நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். They probably did this as like, you know, either did this as a precursor or probably use experience from here to do it in Ponniyin Selvan or whatever it படத்தோட is. இந்த படத்தோட முதல் பேர் வந்து ஆக்சுவலா பூக்கடை ஹேமந்த். Yeah, கேள்விப்பட்டேன். I don't know இது வந்து they are trying to make this story or different story. I cannot understand. Just like how Kudai was like that and then later they changed it to Kannathil Muthamittal. I thought Pookadai got renamed to Kadal or the story changed. We can't make out what really happened there. பட் யூனோ இந்த படம் வந்து ராவணனுக்கு அப்புறம் ராவணன் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு மெகா ஹிட், சவுத் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் அ ஃப்ளாப், ஆல்மோஸ்ட் இல்லை ஆக்சுவலாக ஃப்ளாப் அந்த படம். பட் சாரி, நான் ரிவர்ஸாக சொல்கிறேன். ஸோ நார்த்தில் அவுட்டு நம்ம ஊரில் ஓடிச்சு. பட் இந்த படம் வந்து வாஸ் ப்ராபப்ளி மணிரத்னம்ஸ் பிக்கஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப்டர் திருடா திருடா. லைக் இவ்வளோ இருவர் ஹேட் நேம், ஓகே ஏதோ நல்ல படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே தவிர, பட் திருடா திருடா வந்து பாட்டு நல்லா இருந்தது, என்ன படம் இவ்வளோ மோசம். அதாவது வந்து இட்ஸ் அ கமர்ஷியல் ஹிட் இன் ஏ சென்டர் ஆர் வாட் எவர், பட் இட் டிடன்ட் கோ எனிவேர். லைக் அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி ஒரு பலேர்னு ஒரு அடி விட்டது வந்து இந்த படம் தான். லைக் இது காஸ்ட் செவரல் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் போஸ்ட் ஆஃப்டர் திஸ். அண்ட் தென் அகைன் மணிரத்னம் ஹேட் டு கோ பேக் அண்ட் சே ஓகே லெட் மீ டேக் அ லைட்டர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கண்மணி எடுத்தாரு அதுக்கப்புறம். பட் பேக் டு ராஜீவ் மேனன் ஆஃப்டர் பாம்பே அண்ட் ஆஃப்டர் குரு. ஐ திங்க் ஏன் இந்த படம் வந்து கஷ்டமான படம்னு நான் நினைக்கிறேன்னா ஹேமந்த் அண்ட் மணிரத்னம்கே இது ஒரு கஷ்டமான படம். ஏன்னா இது ஒரு நடு வெயில்ல நிறைய காட்சி எடுக்கணும், விச் மணிரத்னம் இஸ் ப்ராப்ளி நாட் யூஸ் டு இட் பிகாஸ் ஹி ஆல்வேஸ் வாண்ட்ஸ் திஸ் மார்னிங் லைட் அண்ட் ஈவினிங் லைட் அண்ட் ஆல் தட். இது வந்து கொஞ்சம் பேரன் லேண்டு, நடு வெயில்ல தான் எடுக்க முடியும். அண்ட் அதுக்கு யோட மேட்ச் எவ்ரி திங். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லைக் சினிமாட்டோகிராஃபி. அது என்ன அரவிந்த் சுவாமி படத்துல வந்து ராஜீவ் மேனன், நார்மல் ராஜீவ் மேனன் படத்துல அரவிந்த் சுவாமி தான் இருக்கணும் அப்படின்னு எதாவது இருக்கான்னு தெரியல. நீங்க அப்கோர்ஸ் ராஜீவ் மேனன் டைரக்டர் மின்சார கனவுலையும் வந்து அரவிந்த் சுவாமி. ஸோ மேபி தேர் இஸ் சம் கனெக்ஷன் தேர். பட் ஐ திங்க் ஈவன் ஆர்ஜே பாலாஜி சொன்னது வந்து இந்த படத்தை எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ராஜீவ் மேனன் வந்து அழகா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு படம் ஒன்று செய்வோம்பா அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணாங்களான்னு தெரியல. I was like laughing at that because you know it's like kind of shows like whatever you can take away from a movie, what you cannot is the cinematography, which is ரொம்ப 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 அழகா இருந்துச்சு. கரெக்ட். So back to நம்ம ஆல்பம் ஹேமந்த், which is your favorite song of the movie? நீங்க சொல்லுங்க, அதுக்குள்ள நான் யோசிச்சுக்கிறேன். எனக்கு வந்து நெஞ்சுக்குள்ள தான் ஹேமந்த். எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு மகுடி ரொம்ப பிடிச்ச பாட்டு. பட் ஐ தாட் யூனோ சக்தி ஸ்ரீ கோபாலன் டிட் அன் அமேசிங் ஜாப் இன் நெஞ்சுக்குள்ள. ஏன்னா அடியே நீங்க எடுத்தீங்கன்னா அது என்ன ப்ளூஸா ஜாஸா, அது எதுமோ ஒரு மாதிரி லைக் சிட் ஸ்ரீராம் was its first song and he did an amazing song. ஏலே கிச்சா அதுல வந்து ஏஆர் ரஹ்மான் did an amazing job. ரெண்டுமே மதன் கார்கி by the way. இந்த படத்துல ரெண்டு பாட்டு மதன் கார்கி, 2 பாட்டு வைரமுத்து or something like that. அதுக்கப்புறம் மகுடி இருந்தது. அப்புறம் மூங்கில் தோட்டம், then you have அன்பின் வாசலே which is the final song. அதுக்கப்புறம் விஜய் யேசுதாஸ் பாடின சித்திரை நிலா, then நெஞ்சுக்குள்ள. ஸோ 6-7 பாட்டு. பட் ஐ ஃபெல்ட் என்னோட ஃபேவரட் இஸ் நெஞ்சுக்குள்ள பிகாஸ் இட் வாஸ் ரொம்ப சக்தி ஸ்ரீ கோபாலன் did an amazing job. Yeah, she's one of my favorite singers to this day. தனியா ஒரு பிளேலிஸ்டே வச்சிருக்கேன் அவங்களோடது. பட் எனக்கு வந்து ஏலே கிச்சா was my favorite and this is again one of those albums, okay, which I listened I don't know for continuously for a week or something continuously. ஏன்னா this is another one of those trips that I took up north to. எல்லாத்துக்கும் இதே தான் சொல்றேன். ரஹ்மான் இது அந்த டைம்ல அந்த ஆல்பம் வரும். லைக் இது வந்து ரஹ்மானோட இது லூப்ல போட்டு நான் வந்து கிட்டத்தட்ட it takes about like what day and a half 2 days to get to up the coast all the way to Washington. So இந்த பாட்டு மட்டும் ஓடினே இருக்கும்னா யோசிச்சு பார்த்தாங்க. இது லைக் லைக் I think ஏலே கிச்சா was one of those like very fantastic song, very high energy song. Of course எனக்கு வந்து இது
You didn't like அடியே? ஐடியா இல்ல எனக்கு எனக்கு அந்த படம் அந்த பாட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த பாட்டு பிடிச்சதுக்கு கொஞ்சம் 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 ஒரு அவர்ஷன் வர ஆரம்பிச்சு லைக் சாரி நத்திங் அகேன்ஸ்ட் தி பீப்புள் பட் Of course. எனக்கு எனக்கு அந்த பாட்டு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து லைக் இட் கிரியேட்டட் தட் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ஒரு அவர்ஷன் மாதிரி ஒரே ஒரு விஷலிஸ்ட் என்னன்னு வச்சுக்க அன்பின் அன்பின் வாசல் வந்து ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். I was very very disappointed with that song because it wasn't sung by A.R. Rahman. இது என்ன போங்க நீங்க வந்து மத்த ரிலீஜனுக்கு எல்லாம் பாடுவீங்களா, கிறிஸ்டியானிட்டி மட்டும் நீங்க பாட மாட்டீங்கன்னா இது என்ன போங்க இல்ல. இது வந்து பாடிந்தாக்க வந்து வேற லெவல்ல போயிருக்கு அந்த பாட்டு. ஏன் நம்ம பாபால வந்து என்னடை கண்டு அகங்காரம் அது ஏறமானா இல்ல? சாரி தெரியாம பாடிட்டேன், மைண்ட் வாய்ஸ். இல்ல it was very nice, good voice. யார் பாடினதுன்னு ஞாபகம் இருக்குல்ல. ஐ அக்ரி வித் யூ. பட் எனிவே த அன்பின் வாசலே வாஸ் சங் பை ஹரிச்சரன். ஐ லவ்ட் இட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த சென்னை சொரால் கோயர் whatever அவங்க பாடினது. பட் ஏலே கீச்சா வந்து மதன் கார்கி இன்சிடென்ட்லி செட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் சாங். ஏன்னா அவங்க வந்து அந்த பையன் வந்து பொண்ணுங்களை வந்து மீனுக்கு ஒப்பிட்டு பேசுறான். அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு லிரிக்ஸ் எதுவும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது வந்து நான் பாடும்போது வேற பாடுவாங்க, பார்த்தா கீழே சப்டைட்டில் வந்து வேற மாதிரி வரும். இது திஸ் இஸ் a phase where தமிழ் சப்டைட்டிலிங் was taken to an extreme வேற போய் ஸ்கிரீனை கீழ்ச்சிடலாம் போல தோணும். உட்காந்து சைட்ல கான்டெக்ட், சப்டெக்ஸ்ட், டிக்ஷனரி, எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் போடுவாங்க சப்டைட்டில். ஸோ அந்த கீச்சா அப்படின்றதே வந்து ஒரு பிரில்லியன்ட் யூசேஜ். இட்ஸ் நாட் நார்மல் தட் யூ யூஸ் திஸ் த வேர்ட் கால் கீச்சா. எனக்கு என்னன்னு தெரியல, பட் நான் கேள்விப்பட்ட ஞாபகத்துலன்னு சொல்றேன். பட் apparently அந்த like the comparison and the what do you call the metaphor of equating the girl to the mean was so well done by Madan Karki. Madan Karki was like on his like his peak அந்த சமயத்துல எந்திரன் and இந்த கடல் அதெல்லாம் வந்து he was doing an amazing job at that time. So எனக்கு அந்த ஒவ்வொரு மீனா வந்து சொல்லும் போது உங்களுக்கு தமிழ் புரிஞ்சா the lyrics is very enjoyable. பட் தயவு செஞ்சு உங்களுக்கு புரியலனாக்க இங்கிலீஷ்ல தயவு செஞ்சு சப்டைட்டில் பார்த்து தொலைகாதீங்க. ஓகே, இட்ஸ் ஹாரண்டஸ். Correct. So anything else about the film, Hemant? Now I wanted to talk maybe at the last scene or last in Rene ipo வந்து like what is மணிரத்னம்ஸ் filmography-ல how do you think கடல் plays a... இது நம்ம கடைசியா பேச போறோம்னு சொல்லிட்டோம் நம்ம. ஸோ அது கடைசி எபிசோடு, இது அவ்வளவுதான். நம்ம மணிரத்னமோட worst movie நிறைய பேர் சொன்னா. இன்ஃபேக்ட் நம்ம if you go Google or YouTube கடல் பார்த்தீங்கன்னாக்கா இதுல ரிவ்யூஸை விட why did கடல் fail, what was wrong with கடல், let's do a post-mortem, pre-mortem, whatever. அப்படி இது மாதிரி வேற எந்த மணிரத்னம் படத்துக்கும் பண்ணது கிடையாது. அப்பனா என்ன சொல்றாங்கன்னா, மணிரத்னத்தோட worst மூவினா கூட அதை பத்தி பேசுறதுக்கும் சில நிறைய விஷயம் இருக்குன்னா ஓகே, அப்போ அதோட விட்டுருவோம் நம்ம, அவ்வளவுதான். கரெக்ட். இல்லை, என்னோட பாயிண்ட் வந்து ஐ திங்க் again as any good artist or any good artist, right? When you are venturing into completely something new for you, again I will say this because most filmmakers are you will hate it. They will hate it. ரைட். they won't. அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மட்டுமே நிறைய பேர் கதை எழுதிட்டு இருக்காங்க. ஹேமந்த், நான் உங்களுக்கு சொல்றேன், தில்சே நான் முதல் வாட்டி தியேட்டர்ல இருந்து பார்த்துட்டு வரும்போது I was so pissed off and I watched this movie in Hyderabad நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கு. ஹிந்தியில பார்த்தேன் நான். I was so mad at this movie, like என்னடா படம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்கன்னா தில்சே மாதிரி ஒரு படம் இந்தியன் சினிமால வரவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் that is what you're saying is basically when you're trailblazing, you will create discomfort for people. Same thing that people say with A.R. Rahman, right? Like part em pudiyadana, it sounds very discordant to begin with because it's not music that you've grown up with. It's not music that you're familiar with, but it grows on you. கரெக்ட். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். அது வந்து இட்ஸ் இஸ் வில்லிங்னஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட், டு புஷ் சினிமேட்டிக் பவுண்டரிஸ் தான். ஏன்னா அகைன் திருப்பியும் ஐ எம் நாட் கோயிங் டு ரீஹேஷ் எவ்ரிதிங், பட் ஒரு
if you are going to deep dive into this thing called faith and morality, it requires audience attention and audience participation. It's their own mistake in the making that this experiment did not work out, that they pushed audience out because of dialogues and screenplay and various other things that we discussed. See, it's a double-edged sword, boss. Yana, if you're making an artsy movie, if you're making a movie which is all about, like, you know, exploring morality and good versus bad, in an uncompromising way, yeah, okay, people will forgive you or will be willing to forgive you because you tried something in good faith or so-called good faith. By Maniratham's own admission, this is a compromise already, which is your commercial / art movies oda ஒரு கலவை தான் இது. அப்படி பண்ணும்போது you're catering to people that don't have much patience or don't have much, you know, they don't discount your shortcomings. So you will get slaughtered, you know, by the most, you know, vicious crowd possible, because அவங்கள நம்பி தான் நீங்க படம் எடுக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல, நீ வந்து ஏற்கனவே காம்ப்ரமைஸ் பண்ற, and on top of that it didn't even give me a great thing, okay, அப்படின்ற மாதிரி ஒரு அன்பார்ச்சுனேட் ஜோன்ல வந்ததால it suffers both sides. Sorry, I didn't mean to cut you off. No, I think we are good. All right, இது வந்து மணிரத்னம் ரெட்ரோஸ்பெக்டிவ்ல கடல் படத்தை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்த மணிரத்னம் ரெட்ரோஸ்பெக்டிவ்ல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம்.